அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். புனித மாதமான ரமதான் மாதத்தின் கடைசி ஜும்மா இன்று. இன்று பல நாடுகளில் ஈதுல் பெருநாளும் கொண்டாடப்படுகின்றது. நமக்கு கடைசி பிறையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை ஈத் பெருநாளாக இருக்கும். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் கருணையாலும் கிருபையாலும் ரமதான் மாதத்தை அடைந்து கொண்டும் அமல் செய்தும் அமலுக்கான கூலியை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நாளில் அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி கேட்க வேண்டிய, மனமுருகி கேட்க வேண்டிய ஒரு காரியமும் உள்ளது. இந்த ரமதான் மாதம் முழுக்க நாம் நிறைய அமல்கள் செஞ்சுருப்போம். எந்த ஒரு அமல் இபாதத் செஞ்சாலும் நாம் அதை குறித்து ஒரு கவலை இருக்கும். என்ன இருக்கணும்? இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, நாம் செஞ்ச இந்த வணக்கத்திற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்குமா சொல்லிட்டு ஒரு கவலை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நாம் இஷ்டத்துக்கும் அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. எவ்வளவோ அமல் செஞ்சு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னா அது எல்லாமே பலன் இல்லாமல் போயிடும். நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அங்கீகாரம், அதற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும். அமல், அங்கீகாரம், இந்த ரெண்டுமே தனித்தனியான ஒரு நியமத்துக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அமல் செய்யும் நசீபை வழங்குவான், ஆனால் அங்கீகாரம் வழங்க மாட்டான். இஷ்டத்துக்கும் அமல் செய்வாங்க, ஆனால் அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காது. அதற்கு உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால் இப்லீஸை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹ்வை வணக்கம் புரிந்தவனாக இருந்தான். ஆனால் இப்லீஸின் வணக்கத்திற்கு அல்லாஹ்விடம் அங்கீகாரம் இல்லாமல் போய்விட்டது. இது போன்ற அல்லாஹ்வின் அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் ஈமானை இழந்த வணக்கசாலிகள் பற்றி திருக்குரான் நிறைய பேசுது. அதே சமயம் அல்லாஹ்வின் அந்த அங்கீகாரம் கிடைக்க சில நேரங்களில் ஒரு சின்ன அமலும் காரணமாக ஆகிவிடலாம். உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால், ஒரு தாகமான ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு விபச்சாரியின் அமல் அல்லாஹ்விடம் அங்கீகாரம் பெற்றதால் அவங்களுக்கு சொர்க்கத்தில் அந்த இடம் கிடைக்க காரணமாக மாறுது. அப்போ நாம் செய்த இந்த அமலுக்கான அங்கீகாரம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம கிட்ட தக்குவா இருக்கணும். உண்மையாலே தக்குவா நம்ம கிட்ட இருந்து அதன்படி அமல்கள் செஞ்சால் நிச்சயமாக அந்த ஒரு அமலுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். நபிமார்கள், சஹாபாக்கள், சாலிஹின்கள் ஒரு அமலை துவக்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதற்காகவும் துவா செய்வாங்க. அவங்க நோக்கம் அதற்காக தான் இருக்கும். அல்லாஹிற்காக தான் எல்லாத்தையும் செய்வாங்க. அதன்படி நம்முடைய அமல்களும் இருந்தால் நிச்சயமாக நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்துவிடும். இப்போ இந்த ரமதான் மாதத்தில் நம்ம ஃபுல்லாக அமல்கள் செஞ்சுருப்போம், எல்லாமே நல்லா செஞ்சுருப்போம், நமக்கே நிறைவாக இருக்கும். இந்த ரமதானில் நிறைய நான் செஞ்சிட்டேன், நிறைய குரான் ஓதிட்டேன், தராவிய தொழுதேன், தஹஜ்ஜுத் தொழுதேன் சொல்லி திருப்தியாக இருப்போம். ஆனால் அல்லாஹ்விடம் அந்த திருப்தியை நம்ம பெற்றோமா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யணும். இப்போ அந்த கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அமல்கள் எல்லாம் செஞ்சிட்டோம், நல்லபடியாக செஞ்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். எப்போ துவா செய்யலாம்? பெருநாள் அன்னைக்கு. ஏன்னா பெருநாள் அன்னைக்கு நிறைய பேர் விட்டுடுவாங்க. ரமதான் மாதம் முழுக்க நல்லா அமல்கள் செஞ்சுட்டு அந்த பெருநாளை விட்டுருவாங்க. பெருநாள் நாள், அந்த ஒரு நாள் மிக பரக்கத்தான ஒரு நாள். ஏன்னா நம்முடைய மார்க்கத்தில் ரெண்டு நாட்கள் தான் நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக இருக்கிறது. ஒன்று ஈதுல் ஃபித்ர் பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். அப்போது அந்த பெருநாளுக்கு சொல்லிட்டு ஒரு புனிதம் இருக்குது, ஒரு பரக்கத் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெருநாள் தொழுகை தொழுதுட்டு கூடவே திக்ரு எடுத்து துவாக்கள் செஞ்சாங்க. ஏன்னா அப்போ கேட்குற துவாக்கள் கபுலாகும் என்ற ஒரு காரணத்தினால. அதனால் பெருநாள் அன்னைக்கு நாம் தொழுது துவா கேட்குற அந்த துவா நிச்சயமாக கபுல் ஆகும். அப்படி நீங்கள் துவா கேட்கும்போது கொஞ்சம் சிறப்பாக கேளுங்க. இத்தனை நாள் நாம் செஞ்ச இந்த அமல்களை முன்னிறுத்தி கேளுங்க. இந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும். இதன் ஒரு காரணமாக, இதன் நன்மையின் காரணமாக நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கையேந்து துவா செய்யுங்க. நான் சிம்பிளாக ஒரு துவா சொல்கிறேன். இந்த ஒரு துவா போதும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இன்ஷா அல்லாஹ் கிடச்சிரும். அற்புதமான ஒரு துவா. ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு எடுக்காது. ஏன்னா வேலைகள் இருக்கும்ல. நீங்கள் பெருநாள் தொழுகை தொழுதுட்டு இந்த துவாவை மட்டும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. குறைஞ்சது ஒரு 11 முறை ஓதிக்கிங்க. மனசார ஓதிக்கிங்க. ஓதி பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சிறப்பான இந்த நாளை, இந்த நேரத்தை விட்டுடாதீங்க. அந்த துவா என்ன சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய
மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். ரப்பனா துவா, இது மிக சிறந்த ரப்பனா துவாக்கள்ல இதுவும் ஒன்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துவா. இந்த துவாவிற்கு ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு துவாவை ஓதுவதற்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை இல்லை, சொந்த நாட்டை விட்டு ஒரு குற்றத்திற்காக, ஒரு அறியாமல் செய்த குற்றத்திற்காக வெளியே வந்துடுறாங்க. பயத்தோடு இருக்கிறாங்க. வேலை இல்லை, வீடு வாசல் இல்லை, துணை இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 பெண்கள் கால்நடைகளுக்கு அந்த தண்ணீர் புகட்டுவதற்காக அந்த இடத்துல நிற்கிறத பார்க்குறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த தண்ணியை பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த உதவி செஞ்சுட்டு ஒரு நன்மை செய்கிறாங்கல்ல, ஒரு உதவி செய்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கூலிகளை தருவான். அப்போ உதவி செஞ்சுட்டு தனக்கு கூலி வேணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு துவாவை அல்லாஹிடம் கேட்குறாங்க. பொதுவாக கேட்குறாங்க, என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக நான் இருக்கின்றேன். நிறைய நன்மை அவங்களுக்கு தேவைப்படுது, நிறைய விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை பொதுவாக ஒரு உதவியை செஞ்சுட்டு கேட்குறாங்க. ஒரு அமலை செஞ்சுட்டு இந்த துவாவை கேட்பது சிறப்பு. இப்போ இத்தனை நாள் நாம் அமல் செஞ்சுருப்போம். இந்த ரமதான் மாதம் முழுக்க நிறைய அமல்கள் செஞ்சுருப்போம், நோன்பு வச்சுருப்போம். அல்லாஹிற்காக முழு தக்குவாவோட தான் நம்ம செஞ்சுருப்போம். அந்த நன்மையின்பால், அந்த நன்மையை எதிர்பார்த்து, எதற்காக நம்ம செஞ்சுருப்போம்? ஒரு நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் நமக்கு நன்மையை வாரி வழங்குவான் என்ற ஒரு அடிப்படையில் தான் இவ்வளோ அமல்களை நம்ம செஞ்சுருப்போம். இப்போ அதற்கான கூலிகளை கேளுங்க. அந்த அமல்களை முன்னிறுத்தி கேளுங்க. இந்த துவாவை கொண்டு கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அதுவும் புனிதமான பரக்கத்தான இந்த ஈது பெருநாள் அந்த நாளில் நீங்கள் அந்த தொழுகையை முடிச்சுட்டு கேட்கும்போது சொல்லவே வேண்டாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று காலை தான் அந்த துவாவை ஓதுறாங்க. மாலைக்குள்ள அவர்களின் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தான். வேலை கிடைக்குது, இருக்கிற இடம் கிடைக்குது, நல்ல ஒரு துணையும் கிடைக்குது. இந்த ஒரு துவாவை யார் ஓதுனாலும் சரி, அதாவது வீடு வாசல் இல்லாதவங்க இந்த துவாவை அந்த நியத்தை வச்சு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் சொந்த வீடு அமையும். நல்ல துணை வேணும், அதாவது கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, நிறைய வரன்கள் வந்து தடுத்து கொண்டே போகும். அந்த நியத்தோட ஓதிட்டு வரும்போது நல்ல துணை அமையும். நல்ல வேலை சரியில்லாமல் இருப்பாங்க, அவங்க ஓதிட்டு வரும்போது நல்ல வேலை அமையும். இது தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சு இந்த ஒரு துவாவை ஓதிக்கொள்வது சிறப்பு. உடனே நமக்கு அந்த காரியம் கைகூடி வரும். பொதுவாக நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி, உடனே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, கையேந்தி துவா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த ஒரு நல்ல காரியத்தை நான் செஞ்சுருக்கேன், உனக்காக நான் செஞ்சுருக்கிறேன், உன்கிட்ட நன்மையை எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செய்யும் போது நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டமும் லேசாகும். இத்தனை நாள் நாம் செஞ்ச அமல், 30 நாள் நாம் செஞ்ச அமல், அந்த நன்மை எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டிருப்போம்ல, இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஈது பெருநாள் அதுமா நல்ல செய்திகளை, பல நல்ல செய்திகளை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்புவான். நம்பிக்கையுடன் ஓதுங்க, உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தீரும். வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஈதுல் ஃபித்ரு நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். தகபல்லல்லாஹு மின்னா வ மின்கும். அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.